ஆனா என்ன மாதிரி உழைப்பு, மனுஷன் தூங்குவாரா தூங்க மாட்டாரா என்ன பண்றாருன்னே தெரியல, அப்படியே கட்டு கோப்பா வச்சிருக்காரு. அதுக்கு மேல இன்னொன்னு, முதல்வர் உழைக்கிறாராம். எது அந்த கார்ல ஏறி உட்காந்துட்டு போயிட்டு வரதா? சுத்துறார், உழைக்கிறார். எதுக்கு? ஒரு நாள் கையில மம்முட்டி கொடுத்து வயல்ல இறங்க இல்ல. உழைக்கிறாங்கன்னா எல்லாருமே உழைக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, விஜய் வந்து வீக்லி ஒன்ஸ் வராரு. இந்த வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு போனாலே 4 நாள் டிபேட் ஆகுது. 4 நாள் டிபேட். இவங்க டெய்லி பண்ணாலும் அதை பத்தி பெரிய பேசு பொருளா இருக்க மாட்டேங்குது. அதுதான் பெரிய பிரச்சனை. என்னன்னா, நான் இப்ப என்ன சொல்றேன், நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, விஜயோட அரசியலை விமர்சனம் பண்ணுங்க, உங்களுடைய சாதனைகளோட சொல்லிட்டு போங்க. ஸ்டாலின் இந்த சாதனை செஞ்சாரு, 5000 கொடுத்தாரு, 15000 கொடுத்தாரு, அடுத்து 25000 கொடுக்க போறாரு, என்ன வேணாலும் சொல்லுங்க. நீங்க யாருமே படிக்கவே வேண்டாம், டைரக்டா காலேஜுக்கு அனுப்ப போறாரு, என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. பாஜக இனிமே அவர் வந்து காலடியே வைக்க விட மாட்டாரு. இதுக்கப்புறம் மோடி அமித்ஷா உள்ள வந்தாலே ஏதாவது பண்ணிடுவாரு, பெரிய போராட்டம் நடத்திடுவாரு, அவங்க காலடி வைக்கிறதுக்கு முன்னாடி இவரு போய் தரையில உட்காந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாரு. என்ன வேணா சொல்லிட்டு போங்க. அதுக்கு பதிலா ஒருத்தனை அசிங்கப்படுத்தணும், அவனை இந்த இடத்துல இருந்து துரத்தணும் அப்படின்னு நினைக்கிறது தான் கேவலமான அரசியல். அதைத்தான் அந்த குரூப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுதான் அந்த குரூப்பை டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படிங்க ஒருத்தன் போட்டதையே அந்த குரூப் மொத்தமும் வரும். இன்ஸ்டாகிராம் பிறந்தா